ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐயனார் துணைங்க சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேரனுக்கு சந்தாகம் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு என்ன பண்ணுறது, நிலா பட்ஜெட் போடுறாங்க. ஐயோ இவ்வளோ காசு வருது, இப்போ என்ன பண்ணுறது, திடீர்னு கேட்டால் பணத்துக்கு எங்கெங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு வழியே கிடையாது. இப்போ வந்து இல்லைன்னா அப்படி சந்தாவை பார்க்க முடியாது, வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அப்பா வர்றாரு. பணத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, தாலியை மட்டும் வாங்க, மிச்சம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்பா தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னோடனே ஆச்சரியப்பட்டு அப்படியே பார்க்குறாங்க. உண்மையிலேயே அப்பா நல்லவர். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நிலா வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து புரிய வைப்பாங்க. இப்போ கர்மணி எறும்புடன் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். கர்மணி எறும்புடன் தொல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல குவார்ட்டர்ஸும் கொடுத்துட்டாரு ஃப்ரெண்டு. அங்கே வந்து சரி சொல்லி குடி வந்துட்டாங்க. வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் அன்பு பேக்கோடு வர்றா. நான் எங்கே போனாலும் பின்னாலே வந்துடுவீங்க, நான் தான் உங்கள் கூட வரவே மாட்டேன் சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப வரீங்களே, உங்களுக்குலாம் வெக்கம் கிடையாது, பயங்கரமாக திட்டுறாங்க. அன்பு எதுக்குமே பை சொல்லாமல் இருக்கிறாரு. அப்போ தான் ஃப்ரெண்டு வர்றாரு. வாங்க வாங்க அன்பு, இது ஒரு இந்த இந்த எதிர் வீடு தான் உங்களோடது, இங்கே தான் இனிமேல் தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கூட்ட சொல்ல. இப்போ தான் இவர் தான் புதுசாக நம்ம இதில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்கல்ல, அது இவர் தாங்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து அது அப்படியே வந்து திகச்சு போகிறாங்க. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு தெரியாமையே அதே இதில் ஹோட்டலில் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக வந்து ரெஸ்டாரண்ட்டை பெருசாக நடத்த போகிறாங்களா. இப்போ வந்து பார்க்கலாம். அன்புக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்கல, வெண்ணிலா வந்து இருக்கா அப்படின்னால வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வேண்டாம் சொல்லி வந்துட்டார். இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா கனா கண்டேனடி அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதில் வந்து தீபக் வந்து ஒரு வழியாக வந்து உத்தமன்ட்டேருந்து வந்து காவியாவை காப்பாற்றிட்டாரு. ஆனால் உத்தம வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவள் அக்கா பற்றி இந்த வீடு எங்களோடது அப்படின்னு சொல்லி வீட்டை வந்து பிடிங்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில் போங்க சொல்கிறாங்க. இல்லை ஒரு பொய் சொல்கிறான்னு பத்திரத்தை வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான பத்திரம் கிடையாது. உண்மையான பத்திரம் எங்ககிட்ட கொடுத்து அவங்க பைசா வாங்கியிருக்காங்க சொல்லி வீட்டை எடுத்துகிட்டு எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இதே சமயம் வந்து வெளியில் வந்து காவியா நிற்கிறாங்க. எப்படி தன்னுடைய குடும்பத்தை வந்து அவங்க காப்பாற்ற போகிறாங்க தெரியல. கல்யாணம் நின்னதால எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. பயங்கரமாக காவியா வந்து திட்டுறாங்க. எல்லாமே ஒன்றால் தான் இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க. தீபக் வந்து தன்னோட முதலாளி பொண்ணை வந்து காதலிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து அவர் நிச்சயம் வந்து முடிஞ்சு போச்சு. அவரை வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை காவியா இருந்தாலும் சரி டிஆர்பி ரேட்டில் ரொம்ப ரொம்ப லோ ரேட்டில் தான் அந்த கடைசி இடத்துல தான் இருக்குன்னு சொல்லலாம். மக்களுக்கு வந்து இந்த சீரியல் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுடர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டுமில்லி சுடரே வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுடரோட அப்பா வந்து ஸ்கூலில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ சுடர் வந்து வர திரும்பி பார்க்குறா. சுடரோட அண்ணன் கூட வந்து போகிறாரு. ஐயோ இந்த பொண்ணு வந்து அபியோட அண்ணன் பொண்ணு, அவள் பட்ட நமக்கு வேண்டே வேண்டாம், அவங்க விட்டு போகிறவா, தெரியாமல் போச்சு அபியோட பொண்ணு, ஐயோ அப்படின்னு சொல்லி கேட்குறது. தன்னுடைய பொண்ணுன்னு தெரியாது, இனிமேல் கூட பேச்சும் வச்சக்கூடாது, இவ கூட வந்து உறவே நமக்கு வேண்டாம் நினைக்கிறாரு. அதே சமயம் வந்து பார்த்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி என்ன கேட்டால் பார்த்து பார்க்காத மாதிரி போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவருக்கு வந்து பேசாமல் போகிறாரு. இப்போ வந்து சுட என்னாச்சு இவருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய பொண்ணுன்னு தெரிஞ்சால் என்ன மாதிரி அவர் பண்ணுவார் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தா இப்போ வந்து அவரோட அண்ணன் பொண்ணு அப்படின்னால தான் இருக்கிறாரு. பார்க்கலாம். அழகே அழகு அப்படிங்கிற தொடரில் என்ன பார்க்க போகிறோம். இப்போ வந்து சமீபத்தில் தான் அந்த சீரியல் வந்து 1 மாதம் தான் ஆச்சு ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் முன்னில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரத்தில் 2 ஹீரோயின் வந்து இருக்காங்க. செல்லம்மா ஹீரோயினும் தமிழிசை நடித்த அந்த ஹீரோயின் 2 ஹீரோயின் இருக்கிறதுனால இந்த சீரியல் வந்து முன்னணி இடத்துல இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டில் 10வது இடத்துல வந்து இந்த சீரியல் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமிலி கதை அப்படிங்கிற சுரேஷை வந்து பார்த்தீங்கன்னா ஒருவதியாக அழகுமதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் என்ன அவங்களுக்கு வந்து பிடிக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு மாமனார் வந்து திட்டுறாரு. தெருவில் இத்தனை பேர் பார்த்தாங்களோ இப்போ டிஷர்ட்டை போட்டு ஓடி வரியே அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிங் போயிட்டு இருந்ததில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்து மாமனார் மாமியாரை யாரும் ஏற்று பேச மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சுரேஷ் வந்து சத்தம் போடுறாங்க. ஏன் இப்படி நீ பண்ணுற அப்படிங்கிறாங்க. அது என்னோட இஷ்டம் அப்படிங்கிறாங்க. சுரேஷ் வந்து தகச்சு போயிடுறாரு. அப்புறம் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முட்டையெல்லாம் வந்து பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அழகுமல்ல சொன்னால் வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படிங்க. வீட்டில் இருந்தால் சாப்பிடவே கூடாதா
இருக்கீங்களா? வீட்டில் இருந்தால் சாப்பிடாம எதுக்கு இருக்கணும்? வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வீட்டு வேலை எல்லாம் நீங்கள் தானே செய்கிற, அப்போ உங்களுக்கு சத்து வேண்டாமா? உங்களுக்கு சேர்த்து தான் நான் முட்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாமியார் தன்னை ஏற்று பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி தயாரிச்சு போகிறாங்க. இப்படி வந்து எல்லாத்தையுமே ஏற்றி ஏற்றி கேள்வி கேட்குறாங்க. இது வீட்டில் உள்ளவருக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கனால ஏற்றி வந்து கேள்வி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.